முதல் வீடியோல क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 50 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் லாங்கா இருந்ததுனால அடுத்த வீடியோல 51 ல இருந்து 75 பார்த்தோம். அப்புறம் 76 ல இருந்து 100 பார்த்தோம். 3 வீடியோ ஆச்சு. இந்த நாலாவது வீடியோல क्वेश्चन நம்பர் 101 to 125 பார்க்க போறோம். 1 மார்க் வந்து நீங்க புத்தகத்தை படிச்சாலே போறோம். ஆனா நீங்க புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு வாட்டி வீடியோவை பாருங்க. எவ்வளவு பிரமாதமா வீடியோ வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நிறைய இடத்துல இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து வீடியோல கொடுத்துருக்கேன். நானு மொத்தம் 740 கொஸ்டினுக்கான வீடியோ தயார். இப்ப நம்ம பார்த்துட்டு வச்ச 1ல இருந்து 150 வரைக்கும் தான் யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. மிச்சம் அப்லோட் ஆகாது. மேற்கொண்டு ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் ஸ்டாரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிவிடி அனுப்பி வைக்கப்படும். இந்த வீடியோல क्वेश्चन நம்பர் 101 ல இருந்து 125 வரைக்கும் பார்க்க போறோம். COA தியரி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு 100க்கு 40 மார்க் வாங்கணும். இந்த 1 மார்க் வீடியோவை பார்த்துட்டு 1 மார்க்கான புத்தகத்தை படிச்சுட்டு 1 மார்க் டெஸ்ட் புக்கை படிச்சுட்டு coa.spacestar.co.in ல கொடுத்திருக்கிற எல்லா 1 மார்க் டெஸ்டையும் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா COA கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம்ல 40க்கு 30ல இருந்து 32 வாங்கிடலாம். 1/4 மணி நேரத்துல வாங்கிடலாம். 1/4 மணி நேரத்துல நீங்க 40 கொஸ்டின் முடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற டைம்ல ஈஸியா அட்டெண்ட் பண்ணி டிஸ்டிங்ஷன் வாங்கலாம். 1 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு half an hour காத்தால இல்லாட்டா மத்தியானம் இல்லாட்டா நைட்டு அல்லது உங்களுக்கு எந்த டைம்ல படிச்சா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தொடர்ந்து 1/4 மணி இல்லாட்டா 1/2 மணி படிக்க முடியுமோ அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 21 days டெய்லி படிங்கன்னா அப்புறம் டெய்லி அதை பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆயிடும். ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். அதை தொடர்ந்து பண்ணுங்க. எக்ஸாம் அப்புறம் பண்ண வேண்டாம். பார்க்கலாமா இப்ப? Dash command is used to change text between uppercase and lowercase. Change case. ஒரு வேர்டோ அல்லது ஒரு சென்டென்ஸோ அல்லது ஒரு பேராவோ நீங்க வந்து கேபிட்டல் அடிக்கணும், அதுக்கு பதிலாக ஸ்மால் அடிச்சிங்க, அல்லது ஸ்மால் அடிக்கணும் அதுக்கு பதிலாக கேபிட்டல் அடிச்சிங்க. அத்தனையும் மாற்றணும்னா நீங்க ரிப்பீட் பண்ண வேண்டாம், ரீடைப் பண்ண வேண்டாம். அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு MS ஆஃபீஸா இருந்தா சேஞ்ச் கேஸ் பட்டனுக்கு உள்ளுக்குள்ள அப்பர் கேஸ் அதை கிளிக் பண்ணா செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் அப்பர் கேஸ் ஆகும். இல்ல லோயர் கேஸை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் லோயர் கேஸ் ஆகும். அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரா இருந்தா ஃபார்மேட்டுங்கிற மெனுக்குள்ளுக்குள்ள சேஞ்ச் கேஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. 101 சேஞ்ச் கேஸ் கமாண்ட் இஸ் யூஸ்ட் டு சேஞ்ச் டெக்ஸ்ட் பிட்வீன் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ். 102 dash command is used to select the entire document. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆன்சர். Control A command is used to select the entire document. 103 dash function key is used to display go to dialog box in the worksheet. F5 நீங்க எக்ஸல்ல ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு குயிக்கா போகணும் அப்படின்னா F5 கொடுத்துட்டு அதுல வந்து நீங்க செல் அட்ரஸ் K24 இல்லாட்டா RC49 அந்த மாதிரி செல்லோட அட்ரஸ் நீங்க டைப் படிச்சுட்டு என்டர் கீ போட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு டக்குன்னு போய் நிற்கும். 103 F5 ஃபங்க்ஷன் கீ இஸ் யூஸ்ட் டு டிஸ்பிளே கோ டு டயலாக் பாக்ஸ் இன் த ஒர்க் ஷீட். 104 Control C is the shortcut key to copy. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆன்சர். Control C dash is the shortcut key to copy na Control C. 105 dash is the shortcut menu
to choose print option. Control P. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். Control P is the shortcut menu to choose the print option. 106. Dash key is pressed to go to the beginning of the line. Home. Beginning of the line na வேற, beginning of the document na வேற. நீங்க ஒரு மேட்டர் அடிச்சிருக்கீங்க, அதுல 10வது லைன்ல நடுவுல இருக்கீங்க. இப்ப ஹோம் கீயை பிரஸ் பண்ணா அந்த 10வது லைன்லயே ஆரம்பத்துல போய் நிற்கும். அதுவே கண்ட்ரோல் ஹோம் பிரஸ் பண்ணீங்கன்னா பிகினிங் ஃபர்ஸ்ட் லைன்ல முதல்ல போய் நிற்கும். ஹோம் கீ இஸ் பிரஸ்ட் டு கோ டு த பிகினிங் ஆஃப் த லைன். 107. Dash key is used to move up on screen. Page up. Page up கொடுத்தோம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ல இருக்கிற பேஜ்ல இருந்து ப்ரீவியஸ் ஸ்கிரீன் போய் காமிக்கும். Page up key is used to move up one screen. 108. Dash key is used to start new line in the same cell. Alt enter. ஒரு செல்லிலேயே ஹெட்டிங் நம்ம 2 லைன் அடிக்கணும். அப்ப ஒரு லைனுக்கான மேட்டர் அடிச்சுட்டு அதே செல்லில் அடுத்த லைன் ஓபன் பண்ணணும்னா ஆல்ட் என்டர் பிரஸ் பண்ணிட்டு மேட்டரை டைப் அடிச்சுட்டு அப்புறமா என்டர் கீ போடணும். அப்படி இல்லாம வெறுமை நீங்க என்டர் போட்டீங்கன்னா அடுத்த பாட்டம் செல்லுக்கு வந்துடும். எக்ஸல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, அப்ப நீங்க என்டர் போட்டீங்கன்னா அந்த மேட்டர் அந்த இடத்துல கர்சர் பாட்டம் செல்லுக்கு வரும். ஷிஃப்ட் என்டர் போட்டீங்கன்னா டாப்புக்கு போகும். ஆல்ட் என்டர் போட்டீங்கன்னா அதே செல்லுல செகண்ட் லைன் பிகின் ஆகும். கண்ட்ரோல் என்டர் போட்டீங்கன்னா மேட்டர் அந்த செல்லுல விழுந்துட்டு கர்சரும் அதே செல்லுல நிற்கும். டேப் கொடுத்துட்டீங்கன்னா அடிச்ச மேட்டர் அந்த செல்லுல விழுந்துட்டு ரைட் சைட்ல அடுத்த செல்லுக்கு போய் நிற்கும் கர்சர். ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு வரும் அதே ரோல்ல. Alt enter key is used to start new line in the same cell. Dash mode is the default text mode in MS Word. Insert mode. Insert mode நம்ம கர்சர் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நடுவில் வச்சு நம்ம டைப் அடிச்சோன்னா நம்ம அடிக்கிற எழுத்து அந்த இடத்துல விழும். ஏற்கனவே அடிச்ச எழுத்தெல்லாம் வலது பக்கம் தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த கர்சருக்கு ரைட் சைட்ல இருக்கிறது. அதே சமயத்துல இன்சர்ட் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம டைப் அடிச்சோன்னா நம்ம அடிக்கிற ஒரு எழுத்துக்கும் வலது பக்கத்துல இருக்கிற ஒரு எழுத்து அழிஞ்சுட்டே வரும். ஸோ இன்சர்ட் மோட் இஸ் த டிஃபால்ட் டெக்ஸ்ட் மோட் இன் MS Word. அதுக்கு ஆப்போசிட் டைப் ஓவர் மோடு. டைப் ஓவர் மோடுனா இன்சர்ட் பட்டன் ஆஃப் பண்ணிட்டா கிடைக்கிற மோடுக்கு பேரு டைப் ஓவர் மோடு. 110. Dash provides you with the help you need in MS Word. F1. எல்லா MS Office அப்ளிகேஷன் பேக்கேஜ்லயும் அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் பேக்கேஜ்லயும் F1 பிரஸ் பண்ணீங்கன்னா ஹெல்ப் ஸ்கிரீன் வரும். F1 provides you with the help you need in MS Word. 111. Control N shortcut key is used to open a new document. இது எல்லாருக்கும் தெரியும். Control N னா நியூ டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். Control O னா ஏற்கனவே நீங்க ஓபன் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணலாம். Dash shortcut key is used to open a new document. அப்படின்னா Control N. 112. Dash shortcut key is used to save the document. இது எல்லாருக்கும் தெரியும். Control S. Control S shortcut key is used to save the document. 113. Dash is the shortcut key to create hyperlink. Control K. Control K is the shortcut key to create hyperlink. ஒரு வேர்டை டைப் படிச்சுட்டு அந்த வேர்டை நம்ம கிளிக் பண்ணா வேற ஒரு ஃபைல் ஓபன் ஆகணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு அந்த டயலாக் பாக்ஸ்ல வேணுங்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஹைப்பர் லிங்க்னு பேர் அதுக்கு. 114.
Dash is used to undo the last action. Control Z. Control Z is used to undo the last action. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? அண்டுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து ரீடு. கண்ட்ரோல் இசட்டுக்கு ஆப்போசிட் கீ கமாண்ட் வந்து கண்ட்ரோல் Y. 115. Dash message in the status bar indicates the type over mode. Over type அப்படின்னு டிஸ்பிளே ஆகலாம் அல்லது OVR அப்படின்னு டிஸ்பிளே ஆகலாம். ஆன்சர் வந்து ஓவர் டைப், இல்லாட்டா நீங்க OVRன்னு எழுதலாம். OVR மெசேஜ் இன் த ஸ்டேட்டஸ் பார் இண்டிகேட்ஸ் த டைப் ஓவர் மோட். 116. Dash button reduces the window to an icon and arranges it on the taskbar. Minimize. வேர்டு எக்ஸல் டைப் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று அடிச்சிட்டு இருக்கீங்க, அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம், அதை மினிமைஸ் பண்ணிட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் தேவைப்பட்டா இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா மினிமைஸ் பண்றதுக்கு டாப் ரைட்ல இருக்கிற மைனஸ் பட்டனை பிரஸ் பண்ணலாம். அல்லது இன்னொரு மெத்தட் வந்து விண்டோஸ் பிளஸ் எம் டச் பண்ணணும். 117. A control which is the combination of a text box with up and down arrow is called spin control box. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வேல்யூவை டைப் அடிக்கலாம். அல்லது அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரைட் சைட்ல இருக்கிற டாப்ல இருக்கிற ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணலாம். அல்லது பாட்டம்ல இருக்கிற இன்வெர்டட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணா அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்களும் டைப் படிக்கலாம். அல்லது அப் அண்ட் டவுன் கண்ட்ரோலும் இருக்கும். அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு பேர் வந்து ஸ்பின் கண்ட்ரோல் பாக்ஸ். 117. A control which is the combination of a text box with up and down arrow is called spin control box. 118. A footer is printed in the dash margin, bottom margin. 119. A header is printed in the dash margin, top margin. ஹெட்டர்ல கொடுக்கிற டெக்ஸ்ட் வந்து டாப் மார்ஜினுக்கு உள்ளுக்குள்ள பிரிண்ட் ஆகும். ஃபுட்டர்ல கொடுக்கிற மெசேஜ் வந்து பாட்டம் மார்ஜினுக்குள்ள பிரிண்ட் ஆகும். ஒரு பேஜ்ல பிரிண்ட் ஆகும். அதே ஃபைல புதுசா பேஜ் ஓபன் பண்ணாலும் அந்த பேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டர் ஃபுட்டர் இன்சர்ட் ஆயிடும். 120. Bookfold margin adds dash to the side or top margin. Extra space. Bookfold margin கொடுத்தீங்கன்னா that is in addition to the left margin or top margin. So bookfold margin adds extra space to the side or top margin. 121. Bullets and numbering is available in dash menu in MS Word. Home tab paragraph group உள்ளுக்குள்ள இந்த பட்டன் இருக்கு. Bullets and numbering is available in the Home tab paragraph group menu in MS Word. 122. Bullets and numbering is available in dash menu in Writer. அப்படின்னா ஃபார்மேட். ஃபார்மேட் மெனுக்குள்ள புல் டவுன் மெனுல அந்த ஐட்டம் இருக்கு. ஃபார்மேட்டை கிளிக் பண்ணா ஒரு லிஸ்ட் புல் டவுன் ஆகும். டிராப் டவுன் லிஸ்ட்னு பேரு. அதுல வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இருக்கு. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் is available in format menu in Writer. 123. Change case option is available in dash in MS Word. Home tab font group. Change case option is available in Home tab font group in MS Word. 124. Change case option is available in dash in Writer. Format menu in Writer. Change case option is available in format menu in Writer. 125. Control plus P is the shortcut key used to dash print. Control P is the shortcut key used to print.